ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் சில சமயங்களில் அந்த பணம் நமக்கு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா? அப்படி நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு 10 விதமான ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கான வீடியோ அப்படிங்கிறது பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி, அப்புறம் நம்ம இந்த மாதிரி பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா செய்யக்கூடாத ஒரு 3 தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறதுமே நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த செய்யக்கூடாத 3 தவறுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எளிதாக பணத்தை வச்சு நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தினமும் வேலை செய்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம கையில் வந்து ஏதோ ஒரு வருமானம் அப்படிங்கிறது மாதத்திற்கோ வாரத்திற்கோ தினமுமோ நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கோம். இப்படி இருக்கிற பணத்தை நம்ம வந்து சரியான இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அந்த பணம் வந்து நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதிக லாபம் அப்படிங்கிறது எதில் கிடைக்குது, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரிஸ்க்கு அப்படிங்கிறது இருக்கும். அதனால் முதலீடு அப்படிங்கிறத நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் இல்லாத அதிக சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரிஸ்கே இல்லாத ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச எஃப்டி தான். எஃப்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7.5% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 1000 ரூபாய் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து உதாரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 50,000 நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அந்த 50,000 வச்சு அந்த 50,000 நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லையோ டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கான வட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இதை வந்து இந்த வட்டி அப்படிங்கிறது நம்ம நாளுக்கு நாள், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1000 ரூபாய் இருந்தாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். அதற்கான வட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த வட்டி தொகை அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமான தொகையாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரு லாபத்தை நம்ம வந்து கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா வங்கியிலையோ அல்லது வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அதில் என்ன விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 3 வருடம் 2 வருடம் 1 வருடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி வந்து மாறும். அப்படி இருக்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு அதை நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து வந்து நமக்காக வேலை செய்யக்கூடிய முதல் வழி. ரிஸ்க் இல்லாத வழிகள் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி. இது எல்லாருக்குமே தெரிந்தது. ஆர்டி அப்படிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொகை நம்மளுக்கு வேணும். ஆனால் ஆர்டி அப்படிங்கிறது உங்கள் கையில் வெறும் 100 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதம் நீங்கள் வந்து அதை வந்து சேர்த்து வைக்க முடியும். மாதம் சேர்த்து வைக்கும்போது இதுவுமே பார்த்தீங்கன்னா 6.7%லேருந்து 7.25% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. இது மாதம் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து கூடுதலாக நம்மளுக்கு வட்டி கிடைக்குது இல்லைங்களா? இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம் அப்படின்னா 5 வருடம் ஆகும். அதுவே வந்து நம்ம எங்கே போடணும், பேங்க்கில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 1 இயரில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்டி அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் குழந்தைகளுக்கான படிப்பு செலவுக்கு இதில் வந்து போடும் பொழுது நம்மளுக்கு வந்து அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆர்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுலேயும் குறிப்பிட்ட அளவு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வட்டி தொகை அப்படிங்கிறது கிடைக்குது. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதம் கட்டுறீங்கன்னா 12 மாதத்தில் நம்மளுக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். ப்ளஸ் வட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அப்போ இது வந்து தொடர்ந்து சேமிக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தும். அதனால் 100 ரூபாய் இருந்தால் கூட சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வரைக்கும் ஆர்டி போடாமல் இருக்கீங்கன்னா தயவு செய்து ஒரு ஆர்டியை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் கூட போட்டிருக்கேன். ஒரு 500 ரூபாய் தான் போட்டேன். அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7,000 ரூபாய் சேர்ந்துருக்குது. இப்படி தான் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி வந்து ஒரு சேமிப்பு பழக்கத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் சேமிக்கலைன்னா ஏற்படுத்துறதுக்கு ஆர்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சிறிய தொகை அப்படிங்கிறது பெரிய தொகையாக நமக்கு மாறும். அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பணம் நமக்காக வேலை செய்வது எஸ்ஐபி. எஸ்ஐபி அப்படிங்கிறது இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டோட ஓரியன்ட் அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒன்று தான். ஆனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடம் 8 வருடமாக சேமிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் சேமிக்க ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு வெறும் 1000 ரூபாய் தான் ஆரம்பித்தேன். ஆனால் உங்கள் கையில் வெறும் 500 ரூபாய் இருந்தால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டு சேமிக்கலாம். இதுக்கு வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நம்மளுக்கு கிடைக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து 500 ரூபாய் போட்டால் எவ்வளோ நாள் போடணும், எவ்வளோ நாள் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்னென்னா இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து எஃப்டி ஆர்டியை விட கொஞ்சம் கூடுதலான நம்மளுக்கு வட்டி தொகை இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ரிஸ்கியான சேமிப்பு தான். இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் கூடுதலான வட்டி தொகை கிடைக்குது. அப்படிங்கிறப்போ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இதில் போடும்பொழுது கொஞ்சம் கூடுதலான வருமானத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து லாபம் அப்படிங்கிறது உறுதியான ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் இப்போ கொரோனா பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்க
ஏற்றத்தோட இருக்கும்பொழுது அது கொஞ்சம் இறக்கத்தில் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 3 வருடத்துக்கு மேலே தொடர்ந்து சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் எஸ்ஐபியில் தாராளமாக போடலாம். ஏன்னா 3 வருடத்திற்கு அப்புறம் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தோட ஒரு நல்ல வட்டி தொகையோட அந்த குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஆர்டி எஸ்பியிலலாம் போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்க முடியும். அப்படி ஒரு ஒரு 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதனால் இதுலேயுமே வந்து போடும்பொழுது நமக்கு கூடுதலான லாபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் நீண்ட காலமான ஒரு சேமிப்பு பண்ணணும். அப்போ வந்து பையன்களுக்கு குழந்தைங்களுக்கான ஹையர் எஜுகேஷனுக்கோ நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கோ அல்லது குழந்தைங்களுக்கான திருமணத்திற்காகவோ சேமிக்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த எஸ்ஐபி அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12%லேருந்து 15%, 18%லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஆவரேஜாக 10% அப்படின்னு வச்சுக்கிட்டாலே இது வந்து எஃப்டியும் ஆர்டியை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4வதாக நம்ம வந்து பணம் வந்து நமக்காக வேலை செய்யக்கூடியது இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் உள்ளது தான். இது வந்து ரொம்ப சேஃபானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானுமே பார்த்தீங்க அப்படின்னா இடிஎஃப்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் வந்து இப்போ இதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் தான். இதுலேயும் கொஞ்சம் அதாவது எஸ்ஐபி விட இதில் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிஃப்டி 50 இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. இந்த இடிஎஃப் அப்படிங்கிறதுல நான் இப்போதைக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோல்டு, சில்வர் இதில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றியும் நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து எப்படி வந்து அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல. அதனால வந்து நான் எப்படி வாங்குறேன் அப்படிங்கிறத வேணால் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு இதிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணலை. சப்போஸ் நான் பண்ணேன் அப்படின்னா எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து யூனிட்டாக வாங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்குது. தினம் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கலாம், 300 ரூபாய்க்கு வாங்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட பணம் இருக்கும்போது வாங்கலாம். இல்லாதப்போ நம்ம வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் மற்றதெல்லாம் செய்ய வேண்டியது. இது வந்து எப்போ உங்களுக்கு கையில் பணம் இருக்கோ அப்போ மட்டும் நம்ம செய்கிற மாதிரியான ஒரு நல்ல சான்ஸு. இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒன்று தான். பட் வந்து இது வந்து சில நிறுவனங்கள் பார்த்து இப்போ இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வட்டி தொகை அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதுவுமே பற்றி நான் இது வரைக்கும் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. இதில் வந்து செக்யூரிட்டி பாண்டு நிறைய வந்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் வந்து இதை பற்றி இன்னும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கல. பட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பேங்க் மூலமாக தான், அதாவது இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் பயம். அதனால் வந்து நான் இண்டிவிஜுவலாக பண்ணாமல் பேங்க் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே சப்போஸ் நான் ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா என்ன வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து இதில் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்தோடையே இருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் யாராவது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு சொல்கிறாங்க. ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டாக இருக்கும். லேக்ஸ் கணக்கில் நம்ம கையில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா 2011 ஒரு 5 lakhsக்கு வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs இருக்குது. இது வந்து இப்போது ரொம்ப கம்மியான வருடங்கள் இல்லை, கொஞ்சம் லாங் பீரியடு தான். இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா 5 lakhs அப்படிங்கிறது இப்போ 25 lakhs இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய லாபத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இல்லைங்களா. அதனால் இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து பணத்தை வந்து கொஞ்சம் லாபகரமாக மாற்றி கொடுக்குறதுல ஒரு முக்கிய பங்கு இதுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பணத்தை வந்து நம்ம வந்து மண்ணுலையும் பொண்ணுலையும் போட்டோம் அப்படின்னா அது வீண் போகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அடுத்ததான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய திறமைகள் மூலமாகவும் நம்மளை வந்து முதலீடு செய்யலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து ஸ்கில்ஸ் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி யூடியூப் ரன் பண்ணுறது, அதுலேயே வந்து எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுடைய மொபைலை வச்சே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து தம்ப்லைன் ரெடி பண்ணி கொடுக்குறது, எடிட் பண்ணி கொடுக்குறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, டெய்லரிங் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னவா இருக்கோ. இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் பண்ணி தர தெரியும் அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணலாம்.
இந்த மாதிரி உங்களுடைய என்ன ஸ்கில் வந்து உங்களுக்கு நல்லா வருதோ அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து கூடுதலான லாபங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு நம்மளுடைய பணம் எப்படி நம்மளுக்கு பணம் வந்து நம்மளுக்கு வந்து பெருக்குவதற்கான ஒரு வழியாக இருக்குது அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இப்போது அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போல்லாம் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்து நிறைய வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ வந்து யூடியூப் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேக் வந்து சேல் பண்ணுறது, மசாலா பொருட்கள் சேல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வேறு ஏதாவது விஷயங்கள் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றி அதிலேருந்து ஒரு வருமானத்தை வருவதற்கான நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யலாம். இப்போ இந்த விஷயங்கள்ல நான் சொன்னது என்னன்னா நம்மளுடைய பணத்தை வச்சு எப்படி வந்து பணத்தை பெருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக செய்யக்கூடாத தவறுகள் அப்படிங்கிறது ஒரு 3 தவறுகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து முதல் தவறு, நம்ம செய்யக்கூடாத தவறு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேரண்டீடாக உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ரிட்டர்ன் வந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து நம்மளை என்ன பண்ணணும்னா ஃபேக்காக வந்து சொல்லுவாங்க. ரிட்டர்ன் வந்து ஹையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கண்டிப்பாக நம்ம நம்பி என்ன பண்ணக்கூடாது, ஹை ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபேக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் தவறு. ரெண்டாவதாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரியாமல் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க அல்லது வந்து மற்றவங்க சொன்னாங்க இல்லை யூடியூப்பில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம முதலீடு கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதை பற்றிய நாலேஜ் வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சரியான விதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது 3ஆவதாக நம்ம செய்யக்கூடாத தவறு அப்படின்னு பார்த்தா முழு சேமிப்பு அப்படிங்கிறது. உங்களுடைய சேமிப்பு எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடாமல் டைவர்சிஃபையாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்து போடணும். இதில் கொஞ்சம் இதில் 10 இதில் 20% இதில் 30% பிரித்து வந்து முதலீடு செய்யணும். மொத்தத்தையும் தூக்கி ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா. இந்த 3 தவறுகளை செய்யாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எளிதாக உங்களுடைய பணத்தை வைத்து பணம் எளிதாக சேமிக்க முடியும். இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பணம் கண்டிப்பாக நமக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும். இதில் இருக்கிற நிறைய விஷயங்களை நிறைய பேர் ஆல்ரெடி செய்துட்டு இருப்பீங்க. அப்படி ஏதாவது நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.